பாரிஸ் சாந்து plaster of Paris CaSO4 half H2O ஹெமிஹைட்ரேட். அடுத்து பஃபர்ங்கிறது என்னது மிடில் இருக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் pH வேல்யூ. போர்டக்ஸ் மிக்சருங்கிறது வந்து காப்பர் சல்பேட் லைம் இருக்கிறதுலே எதில் இந்த ஹையஸ்ட் வந்து pH வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோடியம் கார்பனேட் H வரல இல்லையா சோடியம் கார்பனேட். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம அப்படின்னு நம்ம இதில் நோட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ மோத்தைமால் நீளம்ங்கிறது வந்து நிறங்காட்டியே பயன்படுது. இது ஆசிட்ல பார்த்தீங்கன்னா என்னவா மாறும் வந்து எல்லோவா மாறுமா. ஓகேவா. ஸோ நமக்கு அடிஷ்னல் பாயிண்ட் இது. அடுத்து பாருங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் ஆசிடு. ஆசிடுங்கிறது வந்து H+ அயனிகளை தருகிறது. செகண்ட் பாயிண்ட் ஆசிட் ஃபர்னிச்சர்ஸ் H+ அயன்ஸ் இன் அக்வாய்ஸ் சொல்யூஷன். அமிலங்கள் நீர் கரைசலில் H+ அயனிகளை தருகிறது. ஆல் ஆசிட் கண்டெயின் ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். என்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஏன் தப்பு? ஜஸ்ட் அயனிகள் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கரைசலை கொடுக்கும் அது அவன் என்னன்னு சொல்லவே இல்லைல்ல. எதில் அது H+ தரும்னா வாட்டரில் தான் தரும். ஆசிட் ஃபர்னிச்சர்ஸ் H+ அயன்ஸ் இன் அக்வாய்ஸ் சொல்யூஷன் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறோம். வாட்டரில் கரைக்கும் போது ஒன்றில் அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது ஆசிட் நம்ம பார்த்துதான் இருக்கோம். அப்போ அமிலங்கள் நீர் கரைசலில் H+ அயனிகளை தருகிறது. அவங்க மொட்டையா அது H+ தான் தருது. ஆனால் எதில் தருதுங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ வேற சொல்யூஷன் கூட போடலாம் இல்லையா. அப்போ நீர் வந்து என்ன பண்ணுது அது H+ கொடுக்குது. ஸோ ஆல் ஆசிட்ங்கிறது ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொஸ்டினாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஆன்சர் 2 and 3.